பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். மருள் அப்படிங்கிறது மயக்கமில்லாத மெய்யுணர்வு உடையவர்கள் பயனில்லாத சொற்களை மறந்தும் கூட சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறது கருத்து. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் பாகவதத்தில் பிரகலாதருடைய சரித்திரத்தை பற்றி கொஞ்சமாக சிந்திக்கலாம். பிரகலாதர் இரண்யனுடைய மகன், ரொம்ப இறை நாட்டம் கொண்டவர், பெரிய பக்தர்களுக்கே ஒரு முன்னோடி அப்படின்னா பிரகலாதரை தான் எல்லாரும் சொல்கிறோம். எப்போ பார்த்தாலும் நாராயண நாமம் மட்டும்தான் நாக்கில் இருக்கும். அது அப்படி இருந்தாலும் கூட சின்ன குழந்தையாக இருக்கிற சமயத்தில் அவனை குருகுலத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுருக்காரு இரண்ய கசிபு என்ற அவனுடைய தந்தை. அந்த குருகுலத்தில் யார் குருவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அசுர குருவான சுக்கராச்சாரியாருடைய மகன் சண்டமார்கன் அப்படிங்கிறவன் தான் அப்போ அவருக்கு குரு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கலாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு முதல்ல ஆரம்பிக்கிறான், ஹிரண்யாய நமக அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரகலாதன் மட்டும், மற்ற பசங்கள்லாம் சொல்லிடுது, இந்த பிரகலாதன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா சொல்லாமல் பேசாமல் இருக்கான். இப்போ அவன் என்னப்பா நான் சொல்கிறேன், நீ திருப்பி சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டான். அந்த சொல்லுக்கு பொருளே கிடையாதே, அதை போய் நான் எப்படி சொல்லுவேன், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நாராயணாய நமக அப்படிங்கிறான். இந்த உலகத்திற்கே முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனுடைய பெயரை வேணாலும் சொல்லலாமே ஒழிய அர்த்தமே இல்லாத இந்த பேரை போய் எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு அவன் முடியாதுன்னு சொல்கிறான். உடனே இவனுக்கு பயம் வருது, இவன் ராஜாவோட பையன், இவன் எதிர்த்து வேற பேசுகிறான், இவன் என்ன பண்ணுறது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அடித்தா வம்பு வரும் அப்படின்னு நேராக போய் ஹிரண்யன்ட்ட சொல்லி, ஹிரண்யனும் இவன்கிட்ட என்னப்பா அப்படி பண்ணியா அப்படின்னா, ஆமாம் நான் அப்படி தான் பண்ணேன், பொருளற்ற சொற்களை எப்படிப்பா சொல்கிறது, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவரும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கோவம் நமக்கு தான் இந்த கதையெல்லாம் நல்லா தெரியுமே, அவனுக்கு என்னென்ன துன்பங்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஷத்தை கொடுக்கறது, கடலில் கல்லை கட்டி கீழே போடுறது, இந்த மாதிரி நிறைய துன்பங்களை கொடுத்தும் கூட கடைசி வரைக்கும் அவனுடைய ஒரே இது என்னென்னா ஓம் நாராயணாய நமக தான், வேறு எதுவுமே கிடையாது, அது ஒன்று தான் பொருள் உள்ள சொல் அப்படிங்கிறது அவனுடைய தீர்மானம். அதனால தான் மறந்தும் கூட பொருள் இல்லாத சொற்களை இவர்கள் சொல்ல மாட்டார்கள்ங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக அவ்வளவு துன்பத்திற்கிடையிலும் அவன் இருந்தான் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு கருத்து.